ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள அன்னையின் சிறப்பு பெயர்களில் ஒன்றை உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மதர் மோஸ்ட் ஏமியபிள் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள அன்புக்குரிய அன்னையே என்னும் பெயரை நாம் தியானிப்போமாக. ஒரு தாயை அன்புக்குரிய தாய் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது? அது மிக சாதாரணமான ஒன்று. ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் அந்த தாய் அன்புக்குரிய தாய் தான். எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய தாய் உலகிலேயே மிகச்சிறந்த தாய். எந்த குழந்தையும் தன்னுடைய தாயை விட்டு கொடுக்காது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா தான் பெஸ்ட் என்று சொல்வார்கள். எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தாய் அன்புக்குரிய தாய். ஆனால் அன்னை மரியா அந்த அன்னையருக்கெல்லாம் அன்னையராக இருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மண்ணகத்தில் ஒரு தாய் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த தாய்க்கே தாய் தானே அன்னை மரியா. ஆகவே அவர் ரெட்டிப்பு அன்புக்குரியவராக இருக்கிறார். அன்பு உரியவராகவும் இருக்கிறார், அன்புக்கு உரியவராகவும் இருக்கிறார். அவர் அன்பை கொண்டிருக்கிறார், நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவராக இருக்கிறார். எனவே அந்த அன்னையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எல்லா தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று, இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. நான் பல தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். மாதா சுருவத்தை பார்த்து, இந்த குழந்தையை பார்த்து, அந்த தாயை பார் என்று சொல்வார்கள். இதுவே உன் தாய், இதுவே நம் தாய் என்று மாதாவின் சுருவத்தை பார்த்து எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். தாயினும் மேலான தாய் அன்னை மரியா. எனவே அன்புக்குரிய அன்னை என்று அவரை வாழ்த்துவது மிகவும் தகுதியானது, பாராட்டுக்குரியது. திரு வரலாற்றில் பல புனிதர்கள் மரியன்னை புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். காரணம், மரியன்னின் மீது சிறப்பான பற்று கொண்டிருந்தது மட்டுமல்ல, மரியன்னை பற்றி எழுதினார்கள், போதித்தார்கள். ஆகவே அவர்கள் மரியன்னை புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் அன்னை மரியா ஒரு சிறப்பான தாயாக இருந்தார். இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய இளம் வயதிலேயே தங்களுடைய சொந்த தாயை இழந்தார்கள். ஆகவே அன்னை மரியா இன்னும் கூடுதல் சிறப்பான தாயாக அவர்களுக்கு மாறி இருக்கிறார்கள். 2 எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். ஒன்று, இறையடியார் பெத்ரோ அருப்பே, இயேசுவினுடைய முன்னாள் தலைவர். அவர் நம் காலத்தவர். 1907 பிறந்து 1991 இறந்தவர். நம் காலத்தவர் பெத்ரோ அருப்பே இன்று இறையடியார். அவர் விரைவில் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கிறார். அவர் தன்னுடைய இளம் வயதிலேயே தாயை இழந்து விட்டார். 8 வயதிலேயே தாயை இழந்து விட்டார். ஆகவே அருப்பேனுடைய தந்தை மாதா சுருவத்தை சுட்டி காட்டி, இனி இவர்தான் உன் தாய் என்று சொன்னார். அருப்பே அதை மறக்கவே இல்லை. அன்னை மரியாவை தன் அன்புக்குரிய தாயாக ஏற்று தன் வாழ்நாளின் இறுதி வரை அந்த தாயின் அன்பு மகனாக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் இயேசு சபையின் தலைவராக இருந்ததால் இயேசு சபையினர் அனைவருக்கும் அந்த மரியன்னை பக்தியை, அந்த தாயின் மீது கொண்டுள்ள பாசத்தை அவர் ஊக்கப்படுத்தினார். இயேசு சபை துறவிகள் அனைவரும் மரியன்னையை சிறப்பாக கொண்டாட வேண்டும், மரியன்னையின் பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று அவர் ஊக்குவித்தார். இன்னொரு புனிதை குழந்தை தெரசா. குழந்தை தெரசாவும் தன்னுடைய 5 வயதிலேயே தாயை இழந்து விட்டார். ஆகவே அவருடைய தந்தையும் மற்ற உறவினர்களும் அன்னை மரியாவின் சுருவத்தை சுட்டி காட்டி, இனி இவர்தான் உன் தாய் என்று சொன்னார்கள். குழந்தை தெரசா மரியன்னையை தன் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டார், அன்புக்குரிய தாயாக ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் அவர் தாயின் பிள்ளையாக வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய எழுத்து பணிகளை செய்யும் பொழுதெல்லாம் அந்த தாயின் அனுமதியை பெற்று, அந்த தாயின் உதவியை கோரி அவர் எழுதினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. எதை செய்தாலும் தாயின் உதவியை கோரி, தாயின் உதவியை நாடி அவர்கள் செய்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாவை அன்புக்குரிய தாயாக ஏற்று அந்த தாயின் வழி நடத்துதலில் நாம் வாழ்வோமாக. அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.
கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் கல்லூரி மாணவி ஒருவரை சந்திக்கின்றோம். வாருங்கள் அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்னம்மா? என் பேர் ஆர்த்தி. ஆர்த்தி, நீங்க என்ன படிக்கிறீங்க? பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் செகண்ட் இயர். மரியன்னை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மரியன்னை பற்றி என்னோட கருத்துன்னா, அவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பரிவு கொண்டவங்க, எல்லாரோடைய வேண்டுதலையும் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்க்குவாங்க, நமக்காக பறிஞ்சு பேசுவாங்க. ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. மரியன்னை கிட்ட உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன? மரியன்னை கிட்ட அவங்களோட தாழ்ச்சி தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தாழ்மையாக இருந்திருப்பாங்க.
கடவுளை வந்து ரொம்ப நல்ல ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய வளர்க்குற விதமே ஒரு தனியான இதுதான். அவங்க கிட்ட அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். மரியன்னைக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது எதா இருக்கா? மரியண்ண கிட்ட வந்து நான் அந்த தாழ்ச்சியை தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தாழ்மையா இருக்கணும். அவங்க வந்து கப்ரியேல் தூதர் வந்து சொல்லும்போது அவங்க ஏத்துப்பாங்க, எதிர்த்து பேசாம எந்த இதுவும் தெரிவிக்காம அவங்க வந்து ஓகே எனக்கு கடவுளை சுமக்கிற இது எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால நான் வந்து இதை ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க ஏத்துப்பாங்க. அந்த தாழ்மை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு இளம் பெண், உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் ஜெபிப்பீங்களா? சரி. எது மாதிரியான ஜெபங்கள் செய்வீங்க? ஜெபமாலை சொல்வேன். அவங்க கிட்ட தனியா உட்காந்து பேசுவேன். அதாவது நம்ம தாய் கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட உட்காந்து நான் தனியா பேசுவேன். மரியன்னையுடைய பரிந்துரையால உங்களுக்கு ஏதாவது வரம் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி என்னோட காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வந்து அழுதுட்டு இருந்தேன். ரொம்ப கதறி அழுதேன். மாதா கிட்ட வேண்டிக்கினேன், என்னோட ஃபீஸை வந்து கட்டுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் நீ அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் வந்து எனக்கு அந்த உதவி கிடைச்சிது. அவங்களோட ஆசீர்வாதத்தால் என்னோட ஃபீஸை கட்டி இப்போ நான் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சிருக்கேன். நன்றி ஆர்த்தி. நன்றி. மரியன்னை பற்றி பல்வேறு அனுபவங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இனி இது எங்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. இனி இது எங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் கல்லூரி மாணவி செல்வி ஆர்த்தி அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மரியன்னையின் பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்னை மரியா அன்புக்குரிய அன்னை என்று அழைக்கப்படுகிறார். கடவுளே அன்பு என்றுதான் அழைக்கப்படுகிறார். விவிலியம் கடவுளை அன்பு என்று அழைக்கிறது. அன்பே கடவுள். புதிய ஏற்பாட்டிலே யோவான் கடவுளை அப்படித்தான் நமக்கு அறிமுகம் செய்கிறார். எனவே கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை நமக்கு பெற்றுத்தருகிற நபராக அன்னை மரியா இருக்கிறார். அவர் அன்புடையவராக வாழ்ந்தார். தன் மகன் இயேசு கிறிஸ்துவை அன்பொழுக பெற்றெடுத்து வளர்த்து நமக்கு தாரை வார்த்தார். தன்னுடைய கணவர் புனித யோசேப்புக்கு அன்புமிக்க மனைவியாக இருந்தார். தன்னுடைய உறவினர்களுக்கு அவர்கள் தேவையில் இருக்கிற பொழுது அவர்களுடைய தேவையை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற நபராக அன்னை மரியா மாறினார். அன்னை மரியா இறைவனுடைய இயல்பை தன்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்கிற நபராக இருந்தார். மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை. அன்புக்குரிய அன்னையாக தொடக்கம் முதல் இறுதி வரை அன்பு ஒன்றுதான் அன்னை மரியாவுடைய அடையாளமாக இருந்தது. அன்பினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார். இறைவன் என்ற அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டார். அன்பு என்ற இறைமகனை பெற்றெடுத்தார். அந்த திருமகனை இந்த உலகின் மேல் கொண்ட அன்பின் காரணமாக வழங்கினார். வாழ்கிற பொழுதே காணாவூர் திருமணம் போன்று தேவையில் இருப்பவர்களுக்கு விரைந்து சென்று உதவி செய்தார். அன்பு என்ற ஒன்றுதான் நம்மை அடுத்தவர்களை நோக்கி உந்தி தள்ளுகிற சக்தி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றார் வள்ளுவ பெருந்தகை. எனவே அன்பு என்பதுதான் நம்மை மனிதர்களாக மாற்றுகிறது. நாம் அன்புடையவர்களாக வாழ்ந்தால்தான் நாம் நம்முடைய வாழ்வில் நிறைவையும் மகிழ்வையும் பெறுவோம். அந்த அன்புக்குரிய மனிதர்களாக வாழ அன்புக்குரிய அன்னை நமக்கு பரிந்து பேசுவாராக. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.